அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே சிறந்த பெண்மணி யார் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம், இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையானது ஒரு அற்பமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து மரணித்து விடலாம். மரணம் என்பது நிச்சயமானது. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பது உங்களில் யார் நற்காரியம் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டியே என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். நாம் இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து மரணித்து விடலாம். ஆனால் நமக்கு ஹயாத்தையும் மவுத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பது உங்களில் யார் நல்ல செயல்கள் செய்கிறார்கள், உங்களில் யார் நல்ல மனிதர்களாக வாழ்கிறார்கள், உங்களில் யார் நற்காரியம் புரிகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு ஹயாத்தையும் மவுத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி எந்த வகையில இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட எல்லாரையும் மரணம் அடையதான் போகுது. எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தாதான் போக போறோம். அப்படி மௌத்தா போறதுக்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், நாம் ஒரு சிறந்த மக்களாக, சிறந்த மனிதர்களாக, சிறந்த முன்மாதிரிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டும். ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்தோம் மௌத்தா போனோம், ஏதோ சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்னா விதி வந்தா செத்தான்றாங்கல்ல, அந்த மாதிரியான வாழ்க்கை இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமான வாழ்க்கையாக, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிலே யார் சிறந்த பெண்மணி என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்துல எல்லா விஷயத்திலும் சிறந்தவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? நம்ம ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை செய்கிற நேரத்துல அந்த வேலையில ஒரு சிறந்த முறையில வேலை செய்தா நல்ல வேலைக்காரன், ஒரு நல்ல வேலையை சின்சியரா செய்யக்கூடிய ஆளு, ஏதோ மேம்போக்கா பொடுபோக்கா செய்யற வேலை கிடையாது, ஒரு கவனமாக செய்கிற நல்ல மனிதர், நல்ல வேலை செய்யக்கூடியவர் என்று பாராட்ட நம்ம பாக்குறோம். ஒரு சமையல் செஞ்சு வச்சா கூட நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல பெஸ்டா செஞ்சு வைக்கணும். ஏன், அந்த சாப்பாடு செஞ்சு வச்சு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குப்பா, எவ்வளவு டேஸ்டா பண்ணிருக்காங்க, அருமையா பண்ணிருக்காங்க, அற்புதமா பண்ணிருக்காங்க என்று சொல்ல வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்க, கணவன் சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும், நம்முடைய தாய் தந்தை சொல்லணும். ஏன் விரும்புறோம்? இருக்கிறதுல பெஸ்டா செய்தா, நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுகிறோம். என்னப்பா சமைச்சிருக்க, வாயில வைக்க முடியுதா, இத என்னத்தை செஞ்ச, உப்பு கொட்டி வச்சிருக்கிற, வீணாக்கி வச்சிருக்கிற, என்னையா செஞ்சிருக்க, பிரியாணின்ற பேர்ல ஏதோ களி கிண்டி வச்சிருக்கிற அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைச்சிருக்கிறோம், இவ்வளவு நாள் உழைப்பு, இத்தனை மணி நேரம் உழைப்பு, கடைசியில பிரியாணியை பொங்கலின் டாப்லயே அப்படின்னு நமக்கு ஒரு வெறுப்பு வரும், நமக்கு ஒரு கோவம் வரும், கஷ்டம் வரும். காலில இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிற, நெருப்புல கடந்து வேலை பார்த்திருக்கிறேன், ஆனா அதை பார்த்துட்டு களி கிண்டி வச்சிருக்கிறாப்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பார்த்து நமக்கு ஒரு வெறுப்பு வரும், கவலை, கஷ்டம் மனசுல இருக்கும். ஏன், இவ்வளோ உழைச்சிருக்கிறோம், ஆனா அந்த உழைப்புக்கான வார்த்தை நல்ல வார்த்தை இல்லையே. செஞ்சதை கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆனா அதோடைய பிரதிபலனு ஒரு நல்ல செஞ்சிருக்கிறாங்க, பெஸ்டா தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த சொல்லுக்கு பதிலாக மாற்று சொல் வருது. காரணம் என்ன? அதோடைய பிரசன்டேஷன் சரியா இல்ல, லாஸ்ட்ல அவங்களுடைய ஃபைனல் டச் சரியான முறையில் அமையாம போச்சு, அதனால நல்ல பேர் கிடைக்காம வாழுகிற வாழ்க்கையை பார்க்கிறோம். அதுபோலதான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி இருக்குல்ல, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலையை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை கணக்கெடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலை எப்படி இருக்கணும்? அந்த முடிவு என்பது சிறந்ததாக இருக்கும். உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்வது பெருசல்ல, அந்த வாழ்வின் இறுதி நமக்கு ஒரு சிறந்ததாக, முன்மாதிரியானதாக,
அல்லாஹும் தூதரும் வழிகாட்டியதாக இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டிய, சிறப்பாக்க வேண்டிய, சீர்தூக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்குமே இருக்கிறது. ஏதோ அந்த வாழ்க்கை என்று வாழல, அந்த வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறந்து போற வரைக்கும் உள்ள வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். பொடுபோக்கான வாழ்க்கையை நாம் சொல்லவே இல்லை. எல்லாத்திலையும் பெஸ்ட், முன்மாதிரியா, சிறப்பானதா, குட்டானதாக, நல்லதானதாகவே வழிகாட்டி இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி. சும்மா வாழ்க்கை இல்ல, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அழகான முன்மாதிரியானதாக. முன்மாதிரி என்ற வார்த்தையோடு சேர்த்து அல்லாஹ் என்ன போடுறான்? அழகானதாக, பெஸ்டானதாக, சிறப்புக்குரியதாக. அப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற பெண்கள் எப்படி வாழணும்? நான் ஒரு பெஸ்டான வாழ்க்கை வாழ வேண்டும், ஒஸ்டான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. வாழ்க்கை எப்படியானதா இருக்கணும்? ஒரு பெஸ்டான வாழ்க்கையா இருக்கணும் வேண்டுமே தவிர அது ஒஸ்டான வாழ்க்கையாக, வீணானதாக, வேஸ்டானதாக, மோசமானதாக, அதை வெறுப்புக்குரியதான வாழ்க்கையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் ஆதியில் இருந்து அந்த முறைக்கும் எல்லா விஷயத்தையும் பாட்பாத்தா பிரிச்சு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா செய்தியும் சொல்லி தந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் வாழணும், ஒரு பேச்சினுடைய ஒழுக்கம் எப்படியானதா இருக்கணும், நம்முடைய செயலுடைய ஒழுக்கம் எப்படியானதா இருக்கணும், ஒரு அந்நிய ஆண்கள்கிட்ட பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கணும், கணவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பிரித்து பிரித்து சொல்லி காட்டுவதற்கான முன்மாதிரி. ஏன் என்றால் இதுதான் நம் வாழ்க்கையில் இப்படி வாழ வேண்டும் என்ற அற்புதத்தை சொல்லி தந்தருடைய விளைவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முன்மாதிரியான மனிதனாக நமக்கு தந்திருக்கிறான். நாம் அப்படி சிறந்த ஒரு ஆணாக, சிறந்த ஒரு பெண்ணாக, சிறந்த ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படியே வாழ்நாளில் பின்பற்றுங்கள். உங்களை விட சிறந்த ஒரு பெண்மணி உலகத்திலே வேறு யாரும் இல்லை. எல்லாருக்கும் உள்ளதுதான், ஆணுக்கும் உள்ளதுதான், பெண்ணுக்கும் உள்ளதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் வாழ்க்கையில எதை சொல்லி தந்தார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, திருமறை குர்ஆன் எதை போதிக்கிறதோ அதை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் எப்படி அமர வேண்டும் என்றால், இங்க வந்திருக்கிறவர்கள் உள்ளங்களில் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கள், அறிவுரை சொல்லுங்கள். அறிவுரை சொல்லுகிற விஷயங்கள் மூமின்களுடைய உள்ளங்களில் அது பயனளிக்கும். என் உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். நேரத்தை ஓட்டுவதற்காகவோ, இங்கே உட்கார்ந்து போயிட்டு போவதனால் நமக்கு ஏதோ ஒரு நற்பெயர் கிடைக்கும் என்பதற்காகவோ அல்ல. நான் இங்கே அமர்ந்திருப்பது என் உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக, என் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக, என் உள்ளத்தை சரியானது ஆக்குவதற்காக, என் உள்ளத்தை சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து மாற்றிக் கொள்வதற்காக வேண்டி. நீங்க எல்லா வாழ்க்கையிலும் யாரும் விதிவிலக்கு இல்லை. சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து யாருமே விதிவிலக்கு இல்லை. நபிமார்கள் உட்பட அவர்கள் கூட எல்லா வகையான தீண்டுதலையும் சைத்தான் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். எப்படி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்ட பிறகு அவங்கள தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுத்து பலியிட வேண்டும் என்ற கனவு வந்துச்சா இல்லையா? கனவுக்காக வேண்டி கூட்டு போனாங்களா இல்லையா? அந்த வரலாறு பல நேரங்கள்ல கேட்டிருக்கிறோம், நம்ம அதை விளங்கி இருக்கிறோம். அப்படி கூட்டு போகிற நேரங்கள்ல முதல்ல நம்ம ஹஜ்ஜிக்கு போகிற கிரையில ஒரு கிரை என்னன்னா, சைத்தானுக்கு கல்லெறிதல் ஒண்ணு செய்யறோமா இல்லையா? ஏன் அதை செய்யறோம்? சைத்தான் வழி கெடுத்தான். அவங்க கூட்டு போகிற நேரங்கள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. தன் மகன் அனுமதி கேட்டாங்க, அவங்களும் அனுமதி கொடுத்தாங்க. நீங்க செய்யுங்க, அல்லாஹ் நான்னா பொறுமையாளர் ஒருவனா என்ன நீங்க பாப்பிய அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு போறாங்க. அந்த போற வழியில சைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழி கெடுக்கிறான். எல்லாம் போய் செய்யறியா, பிள்ளையை போய் அவனா அறுப்பானா, புத்தி கெட்டவனா இருப்பியோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைய சைத்தான் உள்ளங்களில் போடுகிறான். உள்ளங்களை போடுகிற நேரங்கள்ல ஏற்பட்ட வசுவாசை தீண்டுவதற்காக வேண்டி, தூக்கி எறிவதற்காக வேண்டி செய்கிறார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கல்லை தூக்கி எறிகிறாங்க. அல்லாஹ் உன் கண்ணு காட்டியிருப்பான், நபிமாருடைய கண்களுக்கு சைத்தானை காட்டுவான். அப்படி ஏன் தூக்கி போட்டு காட்டினாங்க? அதவனை என்னிடத்திலிருந்து நான் புறக்கணிக்கிறேன், சைத்தானுடைய தீண்டுதலிருந்து என் உள்ளத்தை மாற்றுகிறேன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி அதுதான். ஷைத்தான் அந்த மூமினுடைய உள்ளங்களில் வஸ்வாசை ஏற்படுத்தும் பொழுது, தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் போது, அவங்களுக்கு தீண்டுதல் ஏற்படுத்தும் போது,
அவர் எப்படிப்பட்ட வார்த்தை அவங்க பயன்படுத்துவாங்க என்றால், சைத்தான் இடத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். என்ன அவங்க அல்லாஹ்விடத்திலே ஏன் பாதுகாப்பு தேடுறாங்க? நான் சைத்தானுடைய தீண்டுதலுக்கு உள்ளாயிட்டேன், இறைவா இந்த சைத்தானிலிருந்தே என்ன காப்பாத்திரு, என் உள்ளத்தை ஒன்ன தவிர வேற யாரையும் பக்குவப்படுத்த முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும் என்று மூமின்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம் எல்லோரும் மூமீன்களாக, அல்லாஹ்வை நம்புவவர்களாக, மறுமையை நம்புவவர்களாக நாம் இருக்கிறோம். நம் உள்ளத்துக்கான தேவை என்ன? அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழுகிற, சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிற செயலை நாம் செய்துவிட்டால் நாம் தான் உலகத்திலேயே சிறந்த முன்மாதிரி. வேற ஒன்னும் பெரிய சாதனை அல்ல. இதுதான் பெரும் போராட்டம். போராட்டத்திலே மிக முக்கியமான போராட்டம் என்ன? சிறந்த பெண்மணியாக நான் வர வேண்டும் என்றால் சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து நான் வெளியே வரணும். அல்லாஹ் சொல்வதை போல என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து விட்டால் நான் ஒரு முன்மாதிரியான முஸ்லிம், முன்மாதிரியான ஆண், முன்மாதிரியான பெண். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சாராம்சமாக நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டுமோ, எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு சொல்லி தராங்க. இந்த உள்ளம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப மோசமானது. அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அந்த உறுப்பு சீரடைந்து விட்டால் உடல் முழுக்க சீரடைந்து விடும், அந்த உறுப்பு சீர்கெட்டு விட்டால் உடல் முழுக்க சீர்கெட்டு போய்விடும். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஃபைதா ஸலக ஸலகல் ஜஸது குல்லுஹு. உங்களிலே ஒரு உறுப்பு இருக்குல்ல, அந்த உறுப்பு சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைந்து விடும். அது சீர்கெட்டு போயிட்டால் எல்லாமே சீர்கெட்டு போய்விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள் வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்று சொன்னார். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த உள்ளம் சீரடைந்து விட்டால் எல்லாமே சீரடைந்து விடும், அந்த உள்ளம் சீர்கெட்டு விட்டால் எல்லாமே சீர்கெட்டு போய்விடும். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற வேலையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால வாழ்க்கையில மக்களை பக்குவப்படுத்தினார்கள். பொய் சொன்னவர்கள், ஏமாத்தியவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், தண்ணி அடித்தவர்கள், கலப்படம் செய்தவர்கள், என்னென்ன மாதிரியான போர்ஜரி இருக்கோ அத்தனையும் செயல்பட்ட எல்லா மக்களையும் இறைவன் பால், இறையச்சத்தின் பால், மார்க்கத்தின் பால் அவங்களுடைய உள்ளங்களில் பக்குவப்படுத்தி உறுதிமிக்க மக்களாக, ஈமான்தாரிகளாக, இறையச்சவாதிகளாக ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட உள்ளத்தை நோக்கி அவர்களை தயார்படுத்தினார்கள். தன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களையும், தீமைகளையும், அசிங்கங்களையும், தப்பானதையும் விட்டு அவங்களுடைய தூக்கி எறிவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வருகிறான். ஏன் நம்ம ஒரு சிறந்த பெண் மாதிரியை எப்படி வாழ்றது? என் உள்ளத்தில் உள்ள கசடுகளை, தப்பானதை, தீமையானதை எல்லாத்தையும் விட்டு வெறுத்து தூக்கி எறிவோம். அந்த உள்ளத்தை சீர்படுத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் எது தெரியுங்களா? உள்ளத்தோடு போராடுகிற போராட்டத்தில் செய்கிறான், அவன் தான் சிறந்த ஜிஹாத். நம்ம உள்ளம் தானே எல்லா வேலையும் பாக்குது. ஒரு ஆளை பார்த்த உடனே இந்த பொம்பளையா அப்படின்னு நினைக்க வைக்கிறது யாரு? உள்ளத்தில் ஏற்பட எண்ணம். இவங்களை பார்த்தவனே சிரிக்க தோணுது, இவங்களை பார்த்தவனே கோபப்பட தோணுது, இவங்களை பார்த்தவனே ஒரு குணம் ஏற்படுது, இவங்களை பார்த்தவனே நமக்கு ஒரு வகை வெறுப்புணர்ச்சி வருது. இது எல்லாத்தையும் ஏற்படுத்துகிற வேலை என்ன? உள்ளத்திலே நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற கசப்புகள், கசடுகள், தவறானது, அவங்களை பார்த்தவனே தப்பான விஷயம் உள்ள வந்து கொட்டுது, வெளியே கொட்டுது. நாம் உள்ளத்திலே நல்லதை அதிகமாக ஏற்படுத்திக் கொண்டால் யாரையும் வெறுக்க வேண்டிய, யாரையும் ஒதுக்க வேண்டிய, யாரையும் விமர்சிக்க வேண்டிய, யாரிடத்திலும் தப்பான வேலைகளை பேச வேண்டிய வேலையே இல்லாத அளவுக்கு நம் உள்ளத்தை சீர்படுத்துகிற வேலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொல்றாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள் வஹியல் கல்பு, அந்த உள்ளம்தான் சீர்பட்டு விட்டால் எல்லாம் சீரடைந்து விடும். அதை சீர்கெட்டு போயிட்டால் எல்லாமே சீர்கெட்டு போயிடும். நம்ம அமல் வேஸ்டா போயிடும், நம்முடைய வணக்கம் வேஸ்டா போயிடும், நம்முடைய செயல்பாடு வேஸ்டா போயிடும், ஜகாத் வேஸ்டா போயிடும், நம்முடைய தர்மம் வேஸ்ட் ஆயிடும், எல்லாமே வீணா போயிடும் உள்ளம் சரியில்லை என்றால். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சொன்னாங்க, இன்னமல் ஆமாலி பின்னியா, எல்லா செயல்களும் உங்களுடைய உள்ளங்களை பொறுத்துதான் இருக்கிறது. உள்ளத்துல என்னத்தை நினைச்சு கொடுக்குறியோ அதனால உனக்கு கூலி கிடைக்கும். நல்லதை நினைச்சு கொடு, நல்லத கூலி கிடைக்கும். பெருமைக்காக கொடுத்தால், பாராட்டு கொடுத்தால், புகழ்ச்சி கொடுத்தால், தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு காட்டும் என்று கொடுத்தால் எல்லாம் வேஸ்டா போயிடும். உலகத்துல அதுக்கான கூலி கிடைக்கும். உலகத்துல அது மாதிரி பேசுவாங்க, பாராட்டுவாங்க, பரிசு கொடுப்பாங்க, தூக்கி தலையில உயர்த்தி உட்கார வைப்பாங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல மறுமையில
கூலியெல்லாம் போயிடும்ல. இதைத்தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலை என்ன? சைத்தானிய சிந்தனையில் இருந்து நம் உள்ளத்தை திசை திருப்புகிற வேலை ஏற்படுத்தணும். நம்முடைய குடும்பங்களில் நிம்மதி தழுவதற்கான காரணம் என்னவென்றால், நிம்மதி இல்லாமல் போவதற்கான காரணம் என்னவென்றால், ரெண்டுத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உள்ளத்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் சகித்துக் கொண்டால் அங்கே நிம்மதி ஏற்படும். உள்ளத்தால் நீங்கள் அதை சகித்துக் கொள்ளவில்லை என்றால் அங்கே நிம்மதி கெட்டு போயிடும். கணவன்மாரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தம் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்தால் அவரை சீர்படுத்திக்கலாம். சரி, சரிப்படுத்திடுவோம், பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், அவங்களை திருத்தலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் அணுகுகிற நேரங்களில் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒரு பாசம் ஏற்படும். வேணா இனிமே வெறுப்பு தான், இனிமே இது வாழ்க்கை தேவையில்லை, இப்படியான நிலை அப்படி நிலை அப்படின்ற எண்ணம் தவறான முறையில் உள்ளத்தில் பதிந்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய அற்புதமான செயலை சொன்னா கூட பிடிக்கவோ பிடிக்காது. நம்ம அதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன, எப்படி நம்ம ஒரு குடும்பங்களில நிம்மதி ஏற்படுத்துவதற்கான வாழ்க்கை நிலை என்ன? நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய மனைவி இடத்துல, நம் கணவர் இடத்துல, தாய் இடத்துல, மாமியார் இடத்துல, மாமனார் இடத்துல, எல்லாரும் நம்முடைய குடும்பம் தான். அந்த குடும்பத்திலே நிம்மதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த பெண் மாதிரி, இப்படிப்பட்ட மகளை பெற்றதற்கு நான் பெருமைப்படுகிறேன், இப்படிப்பட்ட மருமகளை பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம் வாழ்க்கையினுடைய நிலை அப்படியே தலைகீழா மாற்றி அமைக்க வேண்டும். எதையுமே பொறுத்துக் கொள்கிற, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையோடும், சகித்துக் கொள்கிற மனப்பான்மையோடும், இபாதத்தில் ஈடுபாடு காட்டுகிற மனப்பான்மையோடும் பிள்ளைகளையும் கணவனையும் குடும்பத்தாரையும் இறையச்சத்தின் பால், திருக்குரானின் பால், இஸ்லாத்தின் பால், மறுமையின் பால் அழைக்கிற ஒரு முன்மாதிரியாக நாம் மாறிவிட்டோம் என்றால் நம் வாழ்க்கை நிச்சயமாக நிம்மதியானதாக, சுபிட்சமானதாக, சந்தோஷமானதாக மாறும் என்பதிலே எந்த வகையான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. வாழ்க்கையில ஏன் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை? யார் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை? எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றோம் நினைக்கிறல்ல, அவங்கதான் அறிவாளி. எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எதிர்கொள்கிற முறை, வர வந்து உட்காடுறோம், உட்கார நேரத்துல கொஞ்சம் அசௌகரியமா இருக்குது, சரி நேரம் நெருக்கடியா இருக்குது, எப்படி பண்ணுவோம்? கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குவோம், முடிஞ்சு போச்சு. இல்லையா, கொஞ்சம் முன்னாடி உட்காந்து, கொஞ்சம் முன்னாடி போங்க, அப்படி உட்காந்து தள்ளி வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா உட்காந்தா முடிஞ்சு போச்சு. வந்து உட்கார்ந்த உடனே நமக்கு எப்படி வருது? ஆகா, என்னடா ஒரு நெருக்கடியா இருக்கு, இப்படியா இருக்கு, அப்படியா இருக்கு. சைத்தான் நம்முடைய உள்ளத்தை எப்படி புரட்டுவானா, சின்னதா இருக்க பிரச்சனையை பெருசா காட்டுவான். அந்த பெருசா காட்டும் பொழுது என்ன ஆகுது? நம் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி கெட்டு போகிறது. அதையே நினைத்து புலம்புகிற நிலை ஏற்படுகிறது. அதனால் நம் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போகிறது. அதனால் நம் பிறருக்கு கெட்டவர்களாக தெரிகிற நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையில எத்தனையோ போர்க்களத்தை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார்கள். என்னடா இது வாழ்க்கை என்று ஒரு நாள் வெக்ஸ் ஆனதே கிடையாதுங்க. 11 மனைவிமார்களுக்கு கணவனாக, போர்க்களத்துக்கு தளபதியாக, ஆட்சி தலைவனாக, முன்மாதிரி முஸ்லிமாக, சிறந்த தூதராக, எல்லா வகையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் எங்கேயுமே இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையா என்று வெறுத்ததே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லலாம், உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி அவர்கிட்ட இருக்கு, போப்பா நீ யாரையெல்லாம் முன்மாதிரி எடுத்து வச்சிருக்கிற, யாரையும் முன்மாதிரி நினைக்கிற, அவங்கள மாதிரி வாழலாமா, இவங்கள மாதிரி வாழலாமா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாமா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாமா என்று உலகத்திலே நடிப்பவர்களாக, நடிகர்களாக, நடிகைகளாக இருப்பவர்களை எல்லாம் முன்மாதிரியா சில பேர் எடுத்து வச்சிருக்கோம். நான் சொல்றேன், நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க. நாம பல பேரை முன்மாதிரியா யார் எடுத்து வச்சிருக்கிறோம்? நாடகத்துல காட்டுகிற நாடக நடிப்பாளர்களை முன்மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். சில பேர் சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகளை முன்மாதிரி ஆக்கி வைத்திருக்கிறோம். நீ அப்படி இல்லாம இருக்கலாம் நம்ம இடத்துல. ஆனா பல பேரு, இந்த விஜய் உடைய மாநாட்டுல ஒரு பெண்மணி வந்துச்சு, அது பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செயல். அது பார்க்குமே முஸ்லிம் பெண்ணுங்களா இப்படி இருக்கிறாங்க, நான் ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன், அப்போ பெருமையா சொல்றாங்க. என்னமோ ஹஜ்ஜி உமரால போய் நின்னுகிட்டு அவங்க வந்து சொல்ற மாதிரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உமராக்கு வந்திருக்கிறேன், ஹஜ்ஜிக்கு வந்திருக்கேன்னு சொல்ற மாதிரி, ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் விஜயை பாக்குறதுக்காக, 3 பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் என் கணவனுடைய ஒத்துழைப்போட வந்திருக்கிறேன், அவரை பார்க்காம நான் எங்கிட்டு போக மாட்டேன். வார்த்தையை பார்த்து அப்ப யார முன்மாதிரி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்திருந்தால் சிறந்த பெண்மணிகளாக நாம் வாழ்ந்திருப்போம். யாரையோ முன்மாதிரியாக எடுத்து வைத்திருக்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே நிம்மதி கெட்டு போகிறது. யாரை முன்மாதிரி பார்க்குவதே ரொம்ப, அந்த பிள்ளை அப்படியே அவ்வளோ ஆதங்கத்தோட, அவ்வளோ சந்தோஷத்துடைய உச்சத்துல போய் சொல்றாங்க அவங்க,
3 பிள்ளைகளையும் விட்டுட்டு வர வந்திருக்கிறாங்களா? அது ஒரு பெரிய பெருமையா? உன்னை யாருமா விட்டு வர சொன்னா? 3 பொம்பளை பிள்ளைய, 3 பிள்ளையை விட்டுட்டு அப்படி இங்க வந்து பார்க்க வேண்டிய ரசிகனை, நடிகனை பார்க்க வேண்டும். அவரிடத்துல என்ன முன்மாதிரி நாம கண்டோம்? நடிகனுக்காக லைட்டுக்கு முன்னாடி, ஆக்ஷனுக்கு முன்னாடி உண்மை இல்லாத போலித்தனமான செயலை செய்பவர்களுக்காக வேண்டி நான் அவ்வளவு தியாகம் பண்ணி நின்னேன்னு ஒரு முஸ்லிம் பெண்மணி வந்து சொல்லுகிறாள் என்றால் நம்முடைய நிலை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அல்லாவை பற்றி, மறுமையை பற்றி, மார்க்கத்தை பற்றி, இறையச்சத்தை பற்றி நினைத்திருந்தால் அந்த பெண்மணி அங்க கால வச்சிருப்பாங்களா? ஏன் அங்க போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கத்தையும் பத்தியும் தெரியல, முன்மாதிரியை பற்றியும் தெரியல, இஸ்லாத்தை பற்றியும் தெரியாத காரணத்தினால பெரிய தியாகம் செய்ததை போல ஒரு வீடியோ கொடுக்கறாங்க. அது உலகம் முழுக்க வைரல் ஆகுது. இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். யாரை முன்மாதிரியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள்? சிறந்த பெண்மணிகளாக நாம் மாறுவதற்கான வழி எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நீங்கள் உலகத்திலே அப்ளை பண்ணுங்கள், வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்கள், உள்ளத்திலே அப்ளை பண்ணுங்கள். உள்ளம் ரொம்ப லேசானதாக, நிம்மதியானதாக, எவ்வளவு கவலை உங்கள் உள்ளத்தில் நிறைந்திருந்தாலும் கூட அனைத்தையும் இறக்கி வைத்தவனாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, சிறந்த தாயாக, சிறந்த சகோதரியாக, சிறந்த மருமகளாக, சிறந்த மாமியாராக, சிறந்த மனைவியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அதைவிட முன்மாதிரி உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் வருகிற நேரங்களில் எதை முன்னிறுத்தினார்கள்? இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, லேசானது. இந்த உலக வாழ்க்கையை பற்றி பெருசா கவலையை தூக்கி தலையில வைக்கவே வேண்டாம். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போதே அல்லாஹ் சொல்லி தருகிறான். சொர்க்கத்திலிருந்து அவங்களை வெளியேற்றினான்ல, ஃபஇம்மா ஏத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றுகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்கிறான், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை பின்பற்றும் காலம் அல்ல உங்களுக்கு அச்சமும் கிடையாது, உங்களுக்கு பயமும் கிடையாது. யாரை ஆதி தந்தையாக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பும் போது அல்லாஹ் சொல்லிட்டான், என்கிட்ட இருந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும்பா, என்கிட்ட இருந்து விதிமுறைகள் வரும், நேர்வழி வரும், அதை பின்பற்றுங்கள். அதை பின்பற்ற காலம் எல்லாம் நீ எதற்கும் அச்சப்படாத, எதற்கும் கவலைப்படாத, நிம்மதியா வாழ் இந்த உலகத்துல. அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்ன? அந்த வாழ்க்கையை நான் அல்லாஹ்வின் தூதரை எடுப்போம், திருமறை குர்ஆனை எடுப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முன்மாதிரி எடுப்போம். அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்க வஹியை நாம் பின்பற்றுகிற காலங்களில் இந்த உலகத்திலே பெரிய பிரச்சனைகளுக்கோ, கஷ்டங்களுக்கோ, நெருக்கடிகளுக்கோ நாம உள்ளாக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலக வாழ்க்கை அவ்வளவுதான். வமல் ஹயாத்தத் துன்யா இல்லா லயிப்பு வலகுன் வலத்தாருல் ஆகிரத கைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கேட்கிறான், இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதான தெரியுமா? வீணானதானதாக, விளையாட்டானதாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. வமல் ஹயாத்தத் துன்யா இல்லா லயிப்பு வலகுன் வலத்தாருல் ஆகிரத கைருல் லில்லதீன யத்தகூன். இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு எது சிறந்த தெரியுமா? அந்த மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. அஃபலா தாகிலூன். நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுங்களா? வீணானது, விளையாட்டானது. இந்த உலக வாழ்க்கை தான் பெருசா நினைச்சு தூக்கி தலை வைக்காதீங்க. அல்லாஹ்வை பயப்படுகிற அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த இறையச்சமான உள்ளத்திற்கு மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறது. இந்த உலகத்தை பற்றி பெருசா கவலைப்பட்டிருக்காதீங்க. அஃபலா தாகிலூன். நீங்க சிந்திக்க மாட்டீங்களாமா? இப்படி அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். அதை நாம் சிந்தித்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் லேசா எடுத்துக்கிறீங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுகிற, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிற, எதையும் பொறுத்துக் கொள்கிற மனநிலையை உருவாக்கி கொண்டோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ இயலும். முதலிலே உங்களுடைய குடும்பத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? நாம் வாழுகிற வாழ்க்கை மறுமைக்கான வாழ்க்கை. இந்த உலகம் அற்பமான ஒரு வாழ்க்கை. நாம் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டியது திருமறை குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நபிகளாருடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும். வேற வேற உலகத்துல ஆக்ஷன் காட்டுகிற நடிகர்களையோ நடிகைகளையோ முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டிய அவசியம் நம் யாருக்குமே இல்லை என்ற இறையச்சத்தின் பால் நம்முடைய உள்ளங்களை நீங்கள் வென்றெடுங்கள். நீங்கள் தான் முன்மாதிரியான முஸ்லிம். நம்ம குடும்பத்துக்கு சொல்ல வேண்டிய ஏன் இதை சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி. உங்களிலே ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்தை பற்றியான விசாரணை அவனுடைய தலைவனுக்கு இருக்கிறது, ஒரு நாட்டை பற்றியான விசாரணை அவனுடைய நாட்டு தலைவனுக்கு இருக்கிறது, மன்னனுக்கு இருக்கிறது, அரசனுக்கு இருக்கிறது.
தன்னுடைய பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி அந்த மனைவியிடத்திலே, அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொருவருக்கும் விசாரணை எப்படி சொல்லிக்கிட்டே வராங்க ரசூலுல்லாஹ். ஆட்சி மக்களை பற்றிய கேள்வி ஆட்சியாளனுக்கு வரும், குடும்பத்தை பற்றியான கேள்வி குடும்ப தலைவனுக்கு வரும், அந்த குடும்பத்துடைய பிள்ளைகளை பற்றியான கேள்வி அந்த மனைவிக்கு வரும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் தனித்தனியா அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு 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 காட்டுறாங்க. நம் பிள்ளைக்கும், நம் குடும்பத்துக்கும், கணவனுக்கும், மனைவிக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது இஸ்லாத்தின் பால் வாழ வேண்டிய வாழ்க்கை. நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. காலையில சுபுல எழுந்ததுல இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருக்கோம்னு தெரியல, சுபுவே 10 பேர் எழுந்திருக்கிறோமான்னு தெரியல, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கோம் நீங்க சிந்திச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்துல இஸ்லாத்தின் தொடர்பான செய்திகளை எத்தனை விஷயங்கள் நம்ம பேசுறோம். திருக்குறானை ஓதனையாத்தா, திருக்குறானை படிச்சியாத்தா, திருக்குறானை படிச்சு தமிழாக்கம் படிச்சியாத்தா என்று கணவன் மனைவியிடத்திலேயோ, மனைவி கணவனிடத்திலேயோ, பிள்ளைகளிடத்திலேயோ, தாய் தந்தை இடத்திலேயோ, மாமனார் மாமியார் இடத்திலேயோ நாம் பேசுகிற, உறவாடுகிற, சொல்லுகிற விஷயம் இருக்கா? இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான செய்தி. இல்லை என்றால் கவலைப்படும், நம்ம திருத்தணும். ஏனென்றால் நீங்கள் இதை சொல்லிவிட்டால் நாளை மறுமையில் அதற்கான கூலியை பெற்று விடுவீர்கள். அதை சொல்லாமலே வாழ்ந்து விட்டால் அதுக்கான கூலி இல்லாமல் நஷ்டவாளியாக ஆயிடுவோம். அந்த பிள்ளையை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான்ல. காலை எழுப்பிட்டீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க, யூனிஃபார்ம் போட்டீங்க, சோத்த கட்டி கொடுத்தீங்க, டியூஷனுக்கு அனுப்புனீங்க, எல்லா வேலையும் செஞ்சீங்களே. என் பிள்ளைய திருக்குறானை ஓதுவதற்காக வேண்டி மதரசாவுக்கு அனுப்பணுமா? வீட்டுல உட்கார வச்சு ஓத செஞ்சோமா? அந்த பிள்ளைக்கு திருக்குறானை ஓத வச்சோமா? என் மாமியா கிட்ட எடுத்து சுத்தி அத்தையா கொஞ்ச நேரம் குரான் ஓதுங்கத்தா எப்படி எடுத்து கொடுத்தோமா? நம்ம குடும்பத்துல ஆம்பளைகள் மாமனாருக்கு எடுத்து சொன்னோமா? அல்லது மாமியாராவது மருமகிட்ட கொஞ்ச நேரம் குரான் எடுத்து வச்சு படிமா, காலையில ஒரு படி இல்லடா மாநில படி, எப்ப சௌரியப்படுதோ எடுத்து வச்சு ஓதுமா? அல்லாஹுடைய வசனங்கள் ஓதாத வீடுகள் என்னவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்படாத இடம் எதுவென்றால் கபிர்ஸ்தான் என்று சொன்னார்கள். நம்ம வீடை நாம் இப்ப வீடாக வைத்திருக்கிறோமா, கபிர்ஸ்தானா வைத்திருக்கிறோமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டிய இடம், சூரத்துல் பக்கரா ஓத வேண்டிய இடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அந்த வீட்டுல ஷைத்தான் இருக்க மாட்டான். அங்க நம்ம உட்கார்ந்து வீட்டுல குர்ஆன் எடுத்து வச்சு ஒரு 4 வசனத்தை படிச்சு தமிழாக்கத்தை சொல்லி கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படியே ஒரு டிஸ்கஷன். எத்தனை விஷயத்தை குடும்பத்தை டிஸ்கஷன் பண்றோம். வெளிநாட்டுக்கு போலாமா, அங்க இவ்வளவு சம்பாதிக்கலாமா, அங்க எத்தனை நாள் இருக்கலாமா, இதை செய்யலாமா, வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, நகை வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, எத்தனையோ விஷயத்துக்கு வீட்டுல ஆலோசனை பண்றோம், மசூரா பண்றோம், டிஸ்கஷன் பண்றோம். திருக்குரானை ஓதுவதற்காக, தமிழாக்கத்தை படிப்பதற்காக அந்த வரலாறு எதை சொல்லுகிறது, இந்த வசனம் எதை சொல்லுகிறது, இந்த செய்தி எதை சொல்லுகிறது படிப்போம். நம்ம பிள்ளைகளையும் இப்படி படிப்பாளிகளா உருவாக்குவோம். வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு மாகுல், திருக்குரானை படிக்கிற மாகுல், அது விளக்கத்தை படிக்கிற மாகுல், வரலாற்றை படிக்கிற மாகுல். எங்க அத்தா அம்மா எனக்கு திருக்குரானை படிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க, படிக்க சொல்லி இருக்கிறாங்க, நாங்க கலந்து படிச்சிருக்கிறோம் என்ற நிலையிலே உருவாக்கினால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஒரு இறையச்சம் விரைந்தவர்களாக, மார்க்க தொடர்புடையவர்களாகவே வாழ்வார்கள் இன்ஷா அல்லாஹ். இதான முன்மாதிரியான முஸ்லிமான பெண்மணி. இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு மரணித்து விட்டால் உங்களை விட சிறந்த வேற யாரு வேற கிடையாது. அவங்க மருத்துவ போன பிறகு அல்லாஹ்விடத்தை கையேந்துவார். எப்படிப்பட்ட நிலை? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லி காட்டுகிற எப்படிப்பட்ட விஷயம்? இறைவா, நான் இளமையில் இருக்கும் பொழுது என்னை பராமரித்ததை போல் அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தை கையேந்துகிற பிள்ளைகளாக அவங்க ஏன் மாற மாட்டாங்க? நம்ம அதை பத்தி எல்லாம் சொல்லாம படிப்பை பத்தி சொல்லுங்க, தப்பு இல்ல. டியூஷனுக்கு அனுப்புங்க, தப்பு இல்ல. அவங்களுக்கு தேவையானது உலகத்துல கற்றுக் கொடுங்க, தப்பு இல்ல. இதை விட ஒரு படி நீங்க சொல்ல வேண்டியதுமா, அத்தா இதெல்லாம் தேவையானதா, இதெல்லாம் நீ படிக்கணும் தான். ஆனா இதை விட கூடுதலா நீ எதை கத்துக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி, மறுமையை பற்றி, மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நாளை மறுமையில விசாரிப்பான் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுல 50% சொன்னா இது 70% சொல்லுங்க, தப்பு இல்ல. இதை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னால் அவர்கள் தான் முன்மாதிரியான முஸ்லிம், முன்மாதிரியான பெண்மணி. இதுக்குதான் நம்ம இருக்கிறோம். நீங்க எத்தனை நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ற சிந்திச்சு பாருங்க. ஆனா இதை சொன்னா வெக்கப்படுவாங்களோ, ஏதாவது நினைப்பாங்களோ? ஆமா, புதுசா வந்து சொல்றா, இத்தனை நாள் கிடையாது, 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இப்ப தூக்கிட்டு வந்துட்டா குர்ஆனை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன வேணா வெறுத்துட்டு போட்டோம், என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. வயசானவங்க அப்படிதான் பேசுவாங்க, விட்டு போங்க.
நம்ம அத்தா பேசுறேன் அம்மா பேசுறேன் ஒத்துக்க மாட்டோமா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு குர்ஆனை படிப்போம், படிங்கன்னு சொல்லுங்க. எடுத்து வச்சு அவங்களுக்கு தமிழாக்கத்தை படிச்சு விளக்கத்தை சொல்லுங்க. பொறுமை அவங்களுடைய பேச்சின்பால், உங்களுடைய அந்த அன்பின் விஷயத்துல அவங்களை உங்களுக்கு அடிமையாக மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. எதையுமே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. அதிகாரத்தால் எதையுமே சாதிக்க முடியாது, அன்பால் அனைத்தையுமே சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கை ஏற்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு வரலாற்று செய்தி. எப்படிப்பட்ட செய்தி? சுமாமா என்ற ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல வரலாற்று செய்தி. அவர் யமாமா என்ற ஒரு பகுதியில வாழ்ந்த ஒரு மனிதர். அவரே வழிபோக்குல கொள்ளையடிக்கக்கூடிய மனிதராக வாழ்ந்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட புடிச்சிட்டு வந்து பள்ளிவாசல்ல 3 நாள் அங்க கட்டி போட்டு தங்க வச்சுட்டாங்க. அந்த 3 நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவரிடத்துல போய் பெருசா எந்த தாவாவும் செய்யல. 3 நாளும் அவங்களுடைய வரலாற்றை வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. 3வது நாள் அந்த மனிதனுக்கு அது வரைக்கும் பிடிக்காத ஒரு முகம் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்தான். பிடிக்காத ஒரு நகரம் என்றால் அது மதீனத்துடைய நகரம் தான். பிடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அது வரைக்கும் எது வரைக்கும்? அவங்களை கட்டி பள்ளிவாசல கொண்டு போடுற வரைக்கும் 3 நாள் பள்ளிவாசல தங்க வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை வாழ்க்கை நடைமுறைய 3 நாள் பாக்குறாங்க. 3வது நாள் கழிச்ச பிறகு பக்கத்துல உள்ள ஒரு குளத்துல போய் குளித்து விட்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு நேராக வந்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். 3 நாள் தான் தன் வாழ்நாளை வாழ்க்கையில காட்டினார்கள். பெருசா தாவாலாம் ஒண்ணும் பண்ணல. நம்ம வாழ்க்கையில 30 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு திருத்தமும் இல்ல, ஒரு மாற்றமும் இல்லை. 30 வருஷமா நம்ம வாழ்நாள பாக்குறாங்க. 3 நாளைக்கு பிறகு வந்து சொன்னார்கள், இனிமே உலகத்திலேயே பிடித்த ஒரு முகம் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்தான். உலகத்திலே பிடித்த ஒரு மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். உலகத்திலேயே பிடித்த ஒரு நகரம் என்றால் இந்த மதீனத்து நகரம் தான். இப்படி மாத்தினார்கள், தன் வாழ்நாளால் மாத்தினார்கள், வாயால மாத்தல, வாழ்க்கையால் மாத்தினார்கள். நீங்கள் எதை தன் குடும்பத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும்னு ஆசைப்படுறீங்களோ அதை முதல்ல நம்ம செய்வோம். இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி மாறிடணும் அப்படி மாறிடணும் அப்படின்னு உலகளாவிய அளவுல கோட்டை கட்டுறோம் இல்ல, முதல்ல நம்ம குடும்பத்துல கட்டுவோம். முதல்ல நம்ம குடும்பத்துல நம்ம அதை மாறுவோம். நான் திருந்துறேன், நான் மாறுறேன், நான் சரியாக திருக்குரானை படிக்கிறேன், நான் இந்த நேரம் தொழுகை கடைபிடிக்கிறேன், நான் சுபோடு எழுந்திருக்கிறேன், என் கணவனை எழுப்பிட்டு ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்துக்கு அனுப்புறேன், என் பிள்ளையை எழுப்பிட்டு ஜமாத்துக்கு அனுப்புறேன், என் பிள்ளையை வீட்டுல தொலை வைக்கிறேன் மகள் பிள்ளைய என்று நாம் நம்ம குடும்பத்துல ஒரு முடிவெடுத்தால் அந்த மாற்றம் பெரிய மாற்றம். இதைதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, இதான் இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க சொன்ன செய்தி தன் வாழ்நாள் மூலியமாக மாற்றினார்களே, அதுபோல நம் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்நாளில சில மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டு வென்றோம் என்றால் அது பிற்காலத்துல பெரிய நன்மையை தந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறை எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு, அவருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு, இப்படி எத்தனை சஹாபிய பெண்களுடைய வரலாறை பல நேரங்களிலே கேட்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு செய்திதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை. வயசானவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு இருக்கும்போது தன் கணவன், அவங்களுக்கு 40 வயசு, ரசூலுல்லாஹ் 25 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு 40 வயசு, அப்புறம் கல்யாணம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் 40 வயசு ஆகும்போது அவங்களுக்கு எத்தனை இருக்கும்? 55 வயசு ஆயிருக்குது. 55 வயசான பெண்மணி நம்ம என்ன நினைப்போம்? இவ்வளவு வயசானவங்க, இவங்கெல்லாம் ஒண்ணும் முடியாது அப்படின்னு நினைப்போம். அந்த வயசுல தன் கணவன் இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளையும் பார்த்து வெறுத்து போய் ஹிரா கோயில போய் அல்லாஹ்விடத்துல இருந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, விடிவு காலம் வராதா அப்படின்னு தியானத்திலே போய் மெடிடேஷன்ல இறைவனை நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிற அந்த நேரத்துல இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, அந்த ஹிரா கோகை மலையில இன்னைக்கே நம்மளால ஏற முடியாது. இவ்வளவு நவீனம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்திலேயே நம்மள மாதிரி ஜவான் ஏறதே பெரிய கஷ்டம். அன்னைக்கு அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக 55 வயசு ஒரு பெண்மணி அந்த மலைக்கு மேல ஏறி போய் உணவு கொடுப்பாங்க. தன் கணவன் மேல் உள்ள அன்பும் கருணையும் பாசமும் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு. எதற்காக?
ஏதாவது வேலைக்கு போனார், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு மாப்பிள்ள, அதனால ஒரு மாசம் உட்கார வச்சு அவருக்கு பாயாவும் பரோட்டாவும் கொடுப்போம் அப்படி கொடுத்தாங்களா? வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாரு, நாக்கே செத்து போய் கிடக்குப்பா, என்னதான் தின்னாரு தெரியாது, 3 மாசம் வீட்டுல போட்டு ஆளை முக்கி எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு விதவிதமா சமைச்சு கொண்டு கொடுத்தாங்களா? காசுக்காக இல்ல, உலகத்துக்காக இல்ல, ஆடம்பரத்துக்காக இல்ல, மாளிகைக்காக இல்ல, அல்லாவின் மார்க்கத்தை இந்த உலகத்திலே சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தன் கணவன் மலை மீது அமர்ந்திருக்கிறார். மனைவி இங்கிருந்து உணவை சமைத்துக் கொண்டு அதன் மீது ஏறி போய் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். மார்க்கத்திற்காக தன் கணவனுக்காக உழைத்த உழைப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்க. இவர்தான முன்மாதிரியான பெண்மணி. நம்ம வீட்டுல பொருளாதாரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா, ஏதாவது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா, வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி தரலனா எவ்வளவு சண்டைகள், போராட்டங்கள் சில குடும்பங்களில் நடக்கிறது. நான் எல்லா குடும்பத்தையும் சொல்ல மாட்டேன், சில குடும்பங்கள் இருக்கா இல்லையா? இந்த மாதிரியான மனநிலையை நம்ம உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? அடிப்படையா அல்லாஹ்வை பற்றி, மறுமை பற்றியான சிந்தனை இல்லாதனுடைய விளைவுதான். உலகமே அற்பமானது, எல்லாம் மௌத்தா போய் எல்லாம் போய் சேர போறோம், இதுல என்ன பெரிய அளவுக்கு சந்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு, என் கணவன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம். எத்தனையோ பேர் செய்திகளை கேள்விப்படுறோம். எப்படிப்பட்ட கேள்வி சொல்ற அந்த செய்திகளை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான பெண்மணியாக அவர் வாழ்ந்தார்கள்? அதற்கு இவ்வளவு உழைப்பையும், இவ்வளவு கஷ்டத்தையும், இவ்வளவு சிரமத்தையும் சுமந்து போய் அங்கே உதவி செய்தார்கள். அதற்கு பிறகு இறை தூதர் ஆவதற்கு முன்பாக உழைப்பு, இறை தூதர் ஆன பிறகு உழைப்பு. எப்படிப்பட்ட உழைப்பு பாருங்க! இறை தூதர் ஆகி பயந்தவர்களாக அல்லாஹ்வின் வேதத்தை சுமந்து கொண்டு தன் உள்ளத்திலே அல்லாஹ்வின் வேதத்தை ஏந்தியவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை முதலாக பார்த்ததுடைய பயத்தின் வெளிப்பாடு, அங்கிருந்து மிரண்டவர்களாக வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க போத்துங்க அப்படின்றாங்க. போத்தி விட்ட உடனே அவங்களுக்கு கடுமையான குளிரு, கடுமையான பயத்தினுடைய வெளிப்பாட்டுல அவங்க போத்தி உட்கார வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்திலே அந்த பெண்மணி சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், இவள்தான் முன்மாதிரியான பெண்மணி. எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க தெரியுங்களா? வல்லாஹி லா யஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் என்று சொன்னால், நீங்கள் பிறருடைய தேவைக்காகவே இந்த உலகத்தில் வாழுகிறீர்கள், பிறருடைய கஷ்டங்களை நீக்குகிறீர்கள், அனாதைகளை அரவணைக்கிறீர்கள், உறவினர்களை பேணுகிறீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தை அந்த நேரத்துல சொல்றதுக்கு உள்ள வரணுங்க. இப்படி மலமலமலமலன்னு கொட்டுறாங்க, அப்படி அடுக்கடுக்கா சொல்றாங்க. உறவினர்களை பேணுகிறீர்கள், அனாதையை பேணுகிறீர்கள், பிறர் படுகிற சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், பிறருக்காகவே தன் வாழ்நாளிலே உழைக்கிறீர்களே. இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் கைவிடுவானா? வல்லாஹி லா யஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆழமான ஒரு நம்பிக்கை உள்ளத்துல. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யாம போகவே மாட்டாங்க. இப்படி நம் வாழ்க்கையில தன் கணவனோடு, மனைவியோடு, குடும்பத்தோடு அப்படி அரவணைக்கிற, கட்டி அணைக்கிற பெண்களாக நாம் இருக்க வேண்டும். யாருக்காவது ஒரு விஷயம் ஓடி போய் முன்னே நில்லுங்க. எதிரியா கூட இருக்கட்டும், குடும்பத்துல பேசாம கூட இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு அநியாயம் செஞ்சவங்களா கூட இருக்கட்டும், முன்னாடி போய் நில்லுங்க. உங்களுடைய உள்ளங்களை பார்த்து அவங்க திருந்த வேண்டும், நம்முடைய செயல்பாடை பார்த்து அவங்க திருந்த வேண்டும். எத்தனையோ தவறான பேச்சை செஞ்சிருக்கேன், எத்தனையோ செயல்பாடை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களே மனம் வெம்புகிற, மனம் நொந்து போகிற, மனம் மாறுகிற நிலைக்கு நம்முடைய செயல்பாடு அவர்களுக்கு தள்ள வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி போட்டோம்னு வைங்களேன், பெரிய முன்னேற்றம் நம் குடும்பத்தில் ஏற்படும், நம்முடைய உறவுகளுக்கு ஏற்படும், நம்முடைய சொந்தங்களுக்கு இடையே ஏற்படும். நம் குடும்பத்துல பெரிய முன்மாதிரியான வாழ்க்கை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நம்மளால் வாழ முடியும் என்பதை மாற்றிக்கிறதே கிடையாது. ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு நினைத்து நினைத்து அப்பப்போ கவலைப்படுவது உண்டு. அவங்களுடைய அந்த மனைவியுடைய சென்சங்களை எல்லாம் பார்க்கும்போது கூட ஹதீஜா ரலியல்லாஹு பற்றிய நினைவு அவங்களுக்கு வந்துட்டு போவோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கூட எப்பங்க இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த கேள்வி பற்றி தான் நினைப்பு. அவங்க நினைக்க சொல்றது என்ன, இங்க ஒரு சின்ன புள்ள கூட இருக்குது, அந்த நேரத்துல அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு பற்றி நினைவு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் அந்த கேள்வியை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு தன் வாழ்க்கையில ஒரு ஈர்ப்பும் பாசமும் பிணைப்பும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான். இதான் நமக்கு வேணும் நம்ம வாழ்க்கைக்கு. நம்முடைய மரணத்துக்கு பிறகும் இப்படிப்பட்ட மனுஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே,
அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திலே நிரந்தரமாக உயர்ந்த ஒரு இடத்தை தர வேண்டும் என்ற துஆவை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா இல்லையா? அது கணவனாக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், எந்த உறவு, இதைத்தான் நாம் இந்த உலகத்திலே சம்பாதித்து விட்டு போக வேண்டுமே தவிர, நாம் போனால் இந்த உலகத்துக்கு பூமிக்கு பாரமாக இருக்கிறது என்று நினைக்கிற வாழ்க்கை இருந்திருக்கூடாது. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்கிறோம். அந்த வாழுகிற வாழ்க்கையில நிறைகள் நிறைய இருக்கும், நிறைய நிறைகள் இருக்கும் நம்மள்ட்ட. அந்த நிறைகளை பற்றி நம்ம பேசவே மாட்டோம், சில குறைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்போம். அது எல்லாருக்கும் இயற்கை தான், மனித இயல்பே நிறைய பத்தி பேச வைக்காது, குறைகளை பத்தி தான் பேச வைக்கும். அதுதான் மனுஷன், நம்ம மைண்டோடைய மூளை செட்டப். நல்லதெல்லாம் தெரியாது. இங்க பல நிறைய வேலைகளை செஞ்சு வச்சிருந்தா கூட இந்த வேலையில ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு வைங்களேன், இந்த ஸ்பீக்கரே கோணலா இருக்குது, இது நேரா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய நல்லது இருக்கும் இதுல, ஆனா அந்த நல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாது. மனித இயல்பு அப்படிதான். கணவன், மனைவி, பிள்ளை யாரா இருக்கட்டும், நம்மள்ட்ட நிறைய உழைச்சிருப்போம். காலையில ஃபஜ்ர்ல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்போம். ஒரே ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டா அந்த மிஸ் பண்ண வேலை மட்டும்தான் நினைவுக்கு வரும். காலில இருந்து அவ்வளவு வேலை பார்த்தோம்ல, அதையெல்லாம் யாருக்கும் நினைவுக்கு வராது. நமக்கு மனசுல என்ன வரும், என்னடா இது காலில இருந்து இவ்வளவு வேலை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், மா இதெல்லாம் செஞ்சிருக்கியமா, அதையெல்லாம் செஞ்சிருக்கியமா, அப்பா அப்படி செஞ்சிருக்கியமா, பரவாயில்ல எல்லா வேலையும் பார்த்திருக்கியமா அப்படி 4 வார்த்தை சொல்லிவிட்டு இதை கொஞ்சம் விட்டுட்டியப்பா, இதை கொஞ்சம் பார்த்திருக்கலாமே அப்படி சொன்னா கூட மனசு ஆறி போயிடும். ஆனா அதையெல்லாம் எதுவுமே கேட்காம இதை மட்டும் நீ செய்யாம வச்சிருக்கிறே, எத்தனை சொன்னா நீ திருந்தவே மாட்டியா, எத்தனை சொன்னா நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும், எல்லாம் செஞ்சதெல்லாம் அப்படி உடைஞ்சு போன மாதிரி ஆயிடும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன, அந்த குறைகளை எல்லாம் பார்ப்பதை விட அவர்கள்ட்ட உள்ள நிறைகளை நீங்கள் பாருங்க. அப்படியே பயந்து மிரண்டு அரண்டு போய் வீட்டுக்குள்ளே வந்து நுழைகிற அந்த கணவனுக்கு, பெரிய பயத்தோடு உள்ளே நுழைந்தவர்களுக்கு பெரிய அரணாக அரவணைப்பாக இருந்த தன் மனைவி எப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு உண்டு என்று அரவணைத்தார்களா இல்லையா? அப்படிப்பட்ட அரவணைப்பு நம்மிடத்துல இருந்தால் அந்த கணவன் நம்மை நோக்கி வருவான். நம்ம நய 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 டார்ச்சர் பண்ற ஆளா இருந்தா எங்க போவான், பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா நிம்மதி கிடைக்குமா, அம்மா வீட்டுக்கு போனா நிம்மதி கிடைக்குமா, அல்லது அந்த ஊருக்கு போனா நிம்மதி கிடைக்குமா, இந்த ஊருக்கு போனா நிம்மதி கிடைக்குமா, எங்க நிம்மதியை தேடி ஓடுவான், நிம்மதியை தேடி எங்கேயோ போயிட்டு இருப்பான். நம்ம நிம்மதியை தேடி எங்க வர சொல்லுது அல்லாஹ் சொல்றான், குடும்பத்துக்கு வாங்க, மனைவிடத்துல வாங்க, கணவனிடத்துல வாங்க, இங்கே நிம்மதி இருக்கிறது. ஆனால் அவர்கள் வேறு இடத்துல தேடி போறதுக்கான காரணம் என்ன, இவங்கள்ட்ட வந்தா புலம்பி தள்ளுவாங்க, நமக்கு நிம்மதியே சொல்ல மாட்டாங்க, ஆறுதலா இருக்க மாட்டாங்க. இந்த நினைவு வருகிற காரணத்தினால் அவன் வேறு இடத்துக்கு திரும்பி போறதுக்கான காரணமா இருக்கு. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னிடத்திலே வந்த பிறகு அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற ஆறுதலுக்காக ஓடி வந்தார்கள். நாம் அதைத்தான் தேட வேண்டும். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை எதாவது என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அரணாக இருக்கிறேன், அரவணைப்பா இருக்கிறேன். நஷ்டமா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், எதற்கும் நான் உதவி செய்கிறேன் என்ற மனோநிலையை, அந்த பலத்தை நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உங்கள் மூலமாக அவருக்கு அல்லாஹ் பலத்தை கொடுப்பான். பெண்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை இஸ்லாம் தருகிறது. அவர்களுக்கு சாதாரண இடம் இல்லை. எத்தனையோ வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் படித்து பார்க்கிற நேரங்கள் பெண்கள் பல்வேறு முன்மாதிரிகளாக, இறையச்சத்திற்கு முன்மாதிரிகளாக, இறை நம்பிக்கைக்கு முன்மாதிரியாக, இஸ்லாமிய குடும்பத்துக்கு முன்மாதிரியாக எத்தனையோ பெண்மணிகள் இஸ்லாமிய வரலாற்றிலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை நம் மூலியமாக நிம்மதியும் சாந்தியும் சமாதானத்தையும் நம் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் அல்லாஹ் ஏற்படுத்தியே தருவான். வரலாற்றை நீங்க சிந்திச்சு பாருங்க. உலக வாழ்க்கை நம்ம வாழ்றோம் இல்ல, இந்த வாழ்க்கையில எத்தனை நாள் வாழ்ந்துட போறோம், யார் ஹயாத்து முன்னாடி யார் ஹயாத்து பின்னாடி தெரியாது. வாழ்கிற வாழ்க்கை பல பேர் மிஸ் பண்ணுகிற காரணம் தெரியுங்களா, வாழ போற வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பத்தி என்ஜாய் பண்ணவே இல்லை. ஐயோ நீங்க அப்படி செஞ்சுட்டு வந்துருங்க, இப்படி செஞ்சுட்டு வந்துருங்க, அப்படி கட்டிடலாம், இப்படி கட்டிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம் என்று ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறோமே தவிர பிரசன்ட்ல வாழ்கிற வாழ்க்கையை பல பேர் நிம்மதி நம்ம இழந்துடுறோம். வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா வாழ்வோம், நிம்மதியா வாழ்வோம். அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு நல்லதை பேசி, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி, நல்ல அறிவுரைகளை பேசி, அன்பாக, பாசமாக, நேசமாக ஒருவருக்கு ஒரு வாழுகிற வாழ்க்கை தான் நம் வாழ்ந்த அனுபவித்த வாழ்க்கை.
அது இல்லைன்னா அந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. என்னமோ ஒண்ணு சேர்த்து வைப்போம் எதிர்காலத்துக்கு. அதை யார் அனுபவிப்பான்னு தெரியுமா? ஏதோ நம்ம ஒரு கோட்டையை கட்டிட்டு இருக்கோம்ல, அந்த கோட்டை யார் அனுபவிக்க போறான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தா நம்ம அனுபவிப்போம், இல்லைன்னா இல்ல. சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம்ல, உள்ளத்துக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சியான ஒரு பயத்தை உண்டாக்குகிற ஒரு செய்தி. மேல்பட்டாம்பாக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. தன்னுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாம் அப்படியே ஒரே கார்ல பட்டாம்பாக்கத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தை நோக்கி அப்படியே குடும்பத்தோடு போறாங்க வெளிநாட்டுக்கு, தன்னுடைய கணவனை ஏற்றி அனுப்புவதற்காக வேண்டி. அவர் ஏறி போய் பிளைட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்க ஏத்தி விட்டவங்க எல்லாம் கார்ல இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு டிரைவர் கூட இருக்கிறாரு. எல்லாரும் அழைச்சுக்கிட்டு செங்கல்பட்டை தாண்டல அவங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எடுக்கவே முடியல. கடைசியில ஒரு காவலாளி தான் போனை எடுக்கிறார். போனை எடுத்து அலோன்னு பேசுறா. யார் பேசுறீங்கன்னா, நான் தான் உங்களுடைய கணவன் பேசுறேன். எங்க இருக்கிறீங்க? ஏர்போர்ட்ல ஏர்பிளைன்ல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க இனிமே பறக்க முடியாது, இறங்கி கீழே வாங்க, குடும்பத்தில் உள்ள யாரும் இங்க இல்ல. அப்படி ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒட்டுமொத்தமாக கார்ல வந்தவங்க எல்லாரும் ஒரு ஆள் மிஸ் ஆகும். 3 ஆண் பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, பக்கத்து வீட்டுக்கார், டிரைவர் எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. எவ்வளவு கனவு கோட்டையோடு தன் பிள்ளைகளையும் மனைவியும் அனுப்பி வைத்து விட்டு அவர் அங்கே பறக்கலாம் நினைத்திருப்பாரு. இவங்க கணவனை அனுப்பி வச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. போயிட்டு பெரிய அளவுல சம்பாதித்து விட்டு வருவார் நினைத்திருப்பாங்க. வாழ்க்கை விதி முந்தி விட்டது. மொத்த குடும்பமே கார்ல மௌத்தாயிட்டாங்க. எவ்வளவு பெரிய பதட்டத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் அந்த மனுஷன் வந்திருப்பாரு செஞ்சு பாருங்க. அவரை போய் பாக்குறதுக்காக நாங்க போயிருந்தோம். உண்மையிலே அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும். மனோ உறுதியோட அல்லாஹ்வின் மார்க்கத்தை அவர் விளங்கி இருக்கிறனால, இறையச்சத்தோட ஈமானோட அல்லாஹ் அவரை காப்பாத்தி விட்டான். அப்படியே திகிரியத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரு. உள்ளத்துள்ள கவலை இருக்கு, முகத்துல அது தெரியுது. இருந்தாலும் நாம் எந்த வீணான வார்த்தையும் பேசிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் விதிப்படி நடந்து விட்டது. என் பிள்ளைக்காகவும் மனைவிக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். மறுமையில் அல்லாஹ் சிறந்த இடத்தை தருவதற்காக, சொர்க்கத்தை தருவதற்காக துஆ செய்யுங்கள் என்ற அந்த மன கவலையோடு, முக மலர்ச்சியோடு நம்மளை சந்திக்கிறார். மனசு உள்ள கவலை, முகத்துல சிரிப்பு. எப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுது? உலக வாழ்க்கை அற்பம் தான். யாருடைய ஹயாத் முன்னாடி யார் ஹயாத் பெரியும் தெரியாது. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுத்திருப்பது உங்களை நல்ல செயல்கள் யார் செய்யறாங்க என்பதை பார்ப்பதற்காக. அந்த செயலை செய்யறதா நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நான் என் குடும்பத்தோடு, என் பிள்ளைகளோடு, என் மனைவியோடு நல்ல செயல்களிலே ஈடுபட்டு நன்மையான காரியத்தை செய்து நல்ல ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய வாழ்நாளை நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அதுக்காகவே வாழ்வோம். என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். உங்க குடும்பத்தை பார்க்கும்போது நமக்கு பொறாமை வருகிற அளவுக்கு பரவாயில்லையே, குடும்பத்தோட ஒரு தொழுகையில, குர்ஆன்ல, மார்க்க விஷயங்கள ஒரு ஈடுபாடா இருக்காங்களே அப்படின்னு அவங்க பிறர்கிட்ட சொல்லி அவங்களை அழைச்சிக்கிட்டு வர நிலையில ஒரு சில பேர் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா நம்மளோட நிப்பாட்டிடுறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு சொல்ற கட்டளை என்ன? நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நாம் தான் அல்லாஹ் இந்த மனித குலத்திலேயே சிறந்த சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை உம்மாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஏன்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நாம செய்வதோடு சேர்த்து நம்ம அக்கம் பக்கத்துல இருக்க உறவுக்காரங்க இடத்துல நன்மை எடுத்து சொல்லுங்க. வாங்க பயானுக்கு வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்க, திருக்குரான் ஓதை வாங்க, பள்ளிவாசல் பக்கம் வாங்க, ஜும்மாவுக்கு வாங்க, தொழுவாங்க. நம்ம 2 முறை கூப்பிடுவோம், 3 முறை கூப்பிடுவோம், வராம போயிருவாங்க. மனசு தளர்ந்துடாதீங்க. 2-3 முறை கூப்பிட்டா வரமாட்டாங்க. நான் சொன்ன உடனே அப்படி வந்துடணும். நானும் போய் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த பொம்பளை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விடவா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருடங்கள் துஆ செஞ்சாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டு குறைவாக. 1000 நிமிஷமாவது நம்ம சொல்லியிருப்போமா? 1000 வருஷம் சிந்திச்சே பார்க்க முடியல. 1000 வருஷத்துல 50 வருஷம் கம்மினா 950 ஆண்டு கால தாவா பண்ணியிருக்காங்க. நம்ம 950 நிமிஷம் கூட சொல்லியிருக்க மாட்டோம்.
என் பேச்ச சொன்னவனே அப்படி கேட்டுறணும். இப்படி கேட்பாங்க. நபிமாருடைய சொல்லியே பல பேர் கேட்கலையே, நான் சொன்னவனே கேட்டுருவாங்களா? ரசூல்லா தன் பெரிய தந்தைக்கு பக்கத்துல உட்கார வச்சு சொல்றாங்க, மௌத்தா போகும்போது தலைமாட்டில உட்கார்ந்து கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, சொன்னாங்களா? இல்லையே. சொல்ல வேண்டியதான் நம்ம கடமை. தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர நபியே உம்மீது வேற எந்த கடமை இல்லை. அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், வாத்தியுல்லாஹ வாத்தியு ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். தவல்லைத்தும், அவர்கள் உங்களை புறக்கணித்தால் ஃபஇன்னமா அலா, அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்வதை தவிர வேற எந்த கடமை உங்கள் மீது இல்லை. ஃபஇன்னமா அலா ரசூலின், அல்லாஹ் குர்ஆன் சொல்ற தூதருக்கு நீங்க எடுத்து சொல்வதை தவிர வேற எந்த கடமையும் இல்லை உங்க மேல. அப்ப நபிமார்களுக்கே எடுத்து சொல்றதுதான் கடமை என்றால் நாம் எடுத்து சொல்ற வேலையாவது செஞ்சோமா? இதான் முன்மாதிரி முஸ்லிம். என் அளவுல வச்சுக்கிறது மட்டும் இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாத்தை, நான் குர்ஆனை தெரிஞ்சுக்கிட்டேன், ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டேன், தௌஹீத் என்றால் என்ன என்று புரிஞ்சுக்கிட்டேன். நான் பக்கத்துல உள்ள வீட்டுக்காரங்களுக்கு, ஏத்த வீட்டுல உள்ளவங்களுக்கு, உறவுக்காரங்களுக்கு, என்னோட பழகிறவங்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய தோழிகளுக்கு சொல்ல வேண்டிய எல்லா கடமையும் எனக்கு இருக்கா இல்லையா? அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று நீங்க சிந்தித்து பாருங்க. ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்ளத்தின் செயல்பாடை மாற்ற அல்லாஹ் நம்முடைய செயல்பாடை உயர்த்திடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். ஒரே நேரத்துல ஃபுல்லா மாத்திர யாருக்கும் முடியாது, கஷ்டம்தான். ஆனா நம் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுவதற்கு முயற்சித்தால் நம்முடைய செயல்பாடின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் மட்டுமே இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சொல்லி முன்மாதிரியாக அவர்கள் மாறினார்கள். அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? இன்னலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர்கள் என்றால் உயர்ந்த நற்குணம் உடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னகாலா குலுகின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய குணத்தை வைத்துதான் அல்லாஹ் நேர்வழிக்கு வருவதற்கு பல்வேறு காரணங்களை அமைத்தான். அப்படியே அடுத்த வரையில் அல்லாஹ் சொல்லி தரான், நீங்கள் முரட்டுத்தனம் உடையவராக கடினம் உள்ளம் கொண்டவராக இருந்தால் மக்கள் அவங்களை விட்டு விரண்டு ஓடி போயிருப்பாங்க. நம் செயல்பாடால், நம் உள்ளத்தால், நம்முடைய காரியங்களால் அவங்களை பணிவா அவர்கள் வென்றிடுங்க, அவங்களை பேசி வென்றிடுங்க. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிப்பட்ட தாவாவை எடுத்து சொல்லுங்க. அவங்க கேட்காட்டாலும், வெறுத்தாலும், ஒதுக்கினாலும், அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லை, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். டோன்ட் கேர், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நமக்கு சொல்றதா நம்ம வேலை. எடுத்து சொல்லுவோம், அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்ப்போம். அவங்க என்ன மாதிரி பேசினாலும் பரவாயில்லை, சொல்லி அவர்களை அழைச்சு விட்டோம் என்றால் இறைவனிடத்துல நம்ம ஒரு பதில் சொல்லிக்கலாம். இறைவா, என்னுடைய பழக்கத்துல உள்ளவங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை நான் எடுத்து சொன்னேன்ல, அவங்க கேட்கல, அவங்க புரியல, அவங்க வரல, அல்லாஹ் பாத்துக்குவான். நமக்கு கடமையே இல்லை. இதுவெல்லாம் ஒரு முன்மாதிரியான முஸ்லிம்களிடத்துல இருக்க வேண்டிய பண்பாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் புரிந்தவர்களாக நம் வாழ்க்கையில உள்ளத்தோடு போராடுவோம். கோவம் வருது, என்கிட்ட வெறுப்புணர்ச்சி வருது, பார்க்கும் போது நமக்கு கோவம் வருது, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தணிப்போம். சில விஷயத்த உடனே சொன்னா புரியாது சில பேருக்கு, கோவமா தான் இருக்கும். ஆனால் அந்த கோவத்தை கட்டுப்படுத்தணும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்பவர்களே மற்றவர்களை மிஞ்சி விடுங்கள். உஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் பொறுமையாளராக இருங்க, நீங்க சகித்துக் கொள்ளுங்க, மற்றவரை மிஞ்சி விடுங்கள், அல்லாஹ்வால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் சொல்றா. நாம் அப்படி நம்முடைய செயல்பாட்டால் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக அவர்களை சீர்படுத்துகிற, சரிபடுத்துகிற, பக்குவப்படுத்துகிற செயல்பாடுகளை நம் வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். உள்ள போராட்டம் தான் உண்மையான போராட்டம். உள்ளத்தை சீர்படுத்தி விட்டால் எல்லாமே சீராகிவிடும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடித்தளமாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், உள்ளத்தால் செய்கிற செயல்பாடுக்குத்தான் அல்லாஹ்விடத்துல கூலி உள்ளது. உள்ளத்துக்குத்தான் அல்லாஹ் கூலியை தருகிறான், வெளிப்படைக்கு கூலியே இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் செய்கிற செயல்பாட்டின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய உருவத்தையோ உங்கள் செயல்பாடையோ பார்ப்பதில்லை, மாறாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் செயல்பாட்டையும் தான் பார்க்கிறான். உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. எதை பார்க்கிறான் அல்லாஹ்? நம்முடைய உள்ளத்தையும் செயல்பாடையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளத்தால் செய்கிற செயலுக்குத்தான் அல்லாஹ்விடத்துல கூலி. அந்த உள்ளத்தோடு தான் நாம் போராட வேண்டியிருக்கு.
அந்த உள்ள போராட்டத்தினால் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மாறிவிட்டால் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம், முன்மாதிரியான முஸ்லிம்களாக மாறிவிடுகிறோம். நீங்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன், சிந்தித்து பாருங்கள். பிறவுனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு? ஒரு ஆட்சியாளனுடைய ஒரு மன்னனுடைய மனைவி தானே. எல்லா வகையான சுகபோகமும் அவங்க இந்த உலகத்துல கிடைச்சிருக்கும்ல. அவங்க ஒரு சொடக்கு போட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில கொட்டிருப்பாங்களா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட துஆவை செய்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய, படிப்பினை தர வேண்டிய ஒட்டுமொத்த முஸ்லிம் முன்மாதிரியான முஸ்லிம்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பாடத்தை வச்சிருக்கிறான். திருமறை குர்ஆனுடைய 66வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். இந்த ஃபிரௌனுடைய மனைவி இருக்கிறார்களே, அவரிடத்திலே நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பல்வேறு முன்மாதிரிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இது காலத்து ரப்பி பிலீனி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார், இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்பி தருவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமிலிஹி வனஜ்ஜி மினல் கௌமில் ஆலிமீன். இறைவா இந்த அநீதிழைக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்தோ ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்தோ என்னை நீ காப்பாற்றுவாயாக அல்லாஹ். எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை நீ எழுப்புவாயாக அல்லாஹ். அவங்க வாழ்க்கை எப்படி? உலக வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கை தான் நம்ம பார்வையில. ஒரு மன்னனுடைய மனைவி எவ்வளவு பெரிய ஆடம்பரமா வாழ்ந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே நதி, நைல் நதி வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அதுலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரம்மாண்டமான மாளிகை, இந்த கோபுரங்கள், எல்லா தேவைகளும் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்திற்காக எல்லோரும் எதிர்த்திருக்கிறார்கள். எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்ற இந்த ஒரே ஒரு சொல்லை தன் கணவனை எதிர்த்து சொன்னதனால் எல்லாத்தையும் விட்டு தூக்கி எறிந்தார்கள். ஃபிரௌனுடைய வார்த்தை என்ன? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இறைவனுக்கெல்லாம் மிகப்பெரியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவரை தன் கணவனை எதிர்த்து போராடிய போராட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். இறைவா ரப்பிபிலி, உன்னிடத்திலே கையேந்துகிறேன். இந்த கபைத்தில் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே தரது பெருசல்ல. நம் வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை அப்படி இருக்கணும். இறைவா என் வாழ்க்கையின் மூலமாக, நான் செய்யற அமலின் மூலமாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை தாழ்லா, உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை இடத்தை தாழ்லா, எனக்குத்தா, என் கணவனுக்குத்தா, என் பிள்ளைக்குத்தா, என் குடும்பத்துக்குத்தா, என்னுடைய உறவினர்களுக்குத்தா என்று எல்லோருக்கும் தாய் என்ற துஆவை நாம் கேட்க எல்லாம் அனைவருமே கட்டுப்பட்டிருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யகூலூன ரப்பனா ஹபலனா மில்லதுன்க ரஹ்மா. அல்லாஹ் குர்ஆன்ல துஆ செய்ய சொல்கிறான், அல்லதீன யகூலூன ரப்பனா ஹபலனா மில்லதுன்க ரஹ்மா. எப்படிப்பட்ட வார்த்தை! இறைவா, இறைவன்கிட்ட கையேந்தி நம்ம துஆ செய்யற ஒண்ணுமா? என்னுடைய குடும்ப துணை மூலமாக, என்னுடைய பிள்ளைகள் மூலமாக இறைவா நீ கண் குளிர்ச்சியை தா அல்லாஹ். என் கணவன் மூலமாக, என் மனைவி மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சியை தா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல கையேந்தி இறைவன் துஆ செய்ய சொல்லுகிறான். நம்ம அப்படி அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறோமா? துஆ செய்கிறோமே, எத்தனையோ துஆக்களை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அந்த துஆவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? என் மனைவி, என் பிள்ளை மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சியை தா அல்லாஹ், எனக்கு முன்மாதிரியான இறையச்சம் உடையவர். அது வார்த்தை இறுதியாக சொல்றா, இறையச்சம் உடையவர்களுக்கு என்னை முன்மாதிரியாக்க அல்லாஹ். யாரெல்லாம் உன்னை பயந்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ, உனக்காக கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு என்னை முன்மாதிரி ஆக்க அல்லாஹ் என்று அதிலே இறுதியில் அல்லாஹ் துஆ செய்ய சொல்கிறான். இன்னல்லாஹ மால் முத்தகீன், அல்லாஹ் சொல்லுகிறான், இறையச்சம் உடையவரோடு அல்லாஹ் இருக்கிறான். நாம் இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால், இன்னல்லாஹ மா ஸ்வாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான், இறையச்சவாதிகளோடு அல்லாஹ் இருக்கிறான், நம்பிக்கையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் முழுக்க எத்தனையோ இடத்திலே அல்லாஹ் யாரோடெல்லாம் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அதையெல்லாம் புரிந்தவர்களாக இறைவனிடத்தை கையேந்தி துஆ செய்கிற நன்மக்களாக, இறைவா என் மனைவி மக்கள் மூலமாக, என் பிள்ளையின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சியை தா அல்லாஹ், இறையச்சம் உடையவர்களுக்கு என்னை முன்மாதிரியாக ஆக்கு அல்லாஹ் என்ற அந்த முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணியாக இந்த உலகத்தை வாழ்ந்து மரணிக்கிற சிறந்த மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.